தனியார் வங்கிகள் கோப்ரா போஸ்ட் என்கிற ஒரு இணையதள இதழ் இதை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆதாரபூர்வமாக வீடியோ காட்சிகளின் மூலமாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறது. இதையும் சப்பை கட்டி மூடி மறைக்கும் போக்கில் ரிசர்வ் வங்கிகள் மத்திய அரசும் ஈடுபட்டிருக்கிற இந்த தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான இந்த நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு இது துவங்குகிற அதே நேரத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே பேச்சு கொண்டு வந்த அந்த ரிவோ ரேட் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த தனியார் வங்கிகள் தனியார் வங்கிகள் ஆரம்பிக்கல, நம்ம பொதுத்துறை வங்கிகளே செஞ்சுட்டு இருந்தது. வராத கடன்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. வராத கடன்கள் 100 கோடி ரூபாய் இருக்கும்னா அதுல 25 கோடி ரூபாய் லஞ்சமாக அரசியல்வாதிக்கு போயிடும். அதனால பாக்கி 100 கோடி ரூபாய் பேங்க்கு சொல்ற மாதிரி வராத கடன்களுடைய பட்டியல் 3 லட்சம் கோடி. அது மாதிரிதான் இது 3 லட்சம் கோடி ரூபாய் குறித்து ஏற்கனவே வங்கி ஊழியர் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்நிதி அமைச்சரை வலியுறுத்திய போது அவருடைய பட்டியலை வெளியிட வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டை அவர்கள் சொல்லிய போதும் கூட மத்திய அரசு வெளியிட்டு அதாவது உதாரணமா நீங்க ஒரு நடிகரை சொல்கிற போது நீங்கள் பணம் கட்டலன்னா உங்களை நாடாளுமன்றத்திலேயே விளம்பரப்படுத்துகிறார்கள். அமிதாப் பச்சன் கட்டல, யசி சேகர் கட்டல, ஹேமா மாலினி கட்டலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எம்பி கொடுத்துருவாங்க. ஆமா. ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது 3 லட்சம் கோடி பேர் பட்டியலை கேட்கிற போது இதனை செயல்படுத்தாத அந்த தருணத்தில்தான் வங்கி ஊழியர் சம்மேளனம் மாநில வாரியாக அந்த பட்டியலை அறிவித்தது. அதற்கு பிறகும் கூட அவரிடம் வசூல் நடவடிக்கையோ அல்லது திரும்ப பெறுதல் அல்லது அவருடைய சொத்துக்களை முடக்குதல் அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுத்தல் என்கிற எந்த ஒரு நடவடிக்கையையும் செயல்படுத்தாமல் இன்றைக்கும் தூங்கி வந்து கொண்டிருக்க நீங்க ஒரு 1000 ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. அரசாங்கத்துக்கு இதற்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பேச போறேன், பதில் சொல்ல போறேன். அவருக்கு வேற பேச அரசாங்கத்துக்கு ஒரு எனக்கு இமெயில் கொடுத்துருக்காங்க, எனக்கு இமெயில்ல சொல்லாம போஸ்ட்ல அனுப்புறாங்க, அவரோட இமெயில் இல்லாம. இதுதான் அரசாங்கத்துடைய சிஸ்டம். அரசாங்கம் என்பது நீங்க லெட்டர் எழுதி ஓஞ்சி போடணும், அவ்வளவுதான். அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வச்சுக்கிறதா நிர்வாக அரசு இருக்கிற காரணத்தால் இப்ப அந்த ரிவோ ரேட் சிஆர்ஆர் வீரரை குறைத்தது ரிசர்வ் வங்கி அப்படின்னும் போது ஆல் தி பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை தி ரிசர்வ் பேங்க் என்று சொல்லுகிற பொழுது எல்லா வங்கிகளுக்கும் தான் பொதுத்துறை வங்கிகள் உட்பட எல்லா வங்கிகளுக்கும் இது இந்த திட்டம் போய் சேருகிறது இல்லை அல்லவா? எல்லா வங்கிக்கும் அது போய் சேர்ந்து நம்ம சொல்லியும் அமல்படுத்தணும் நம்ம சொல்றோம். பட் அவங்க பண்ணாம இருக்கிறாங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு கிரே ஏரியா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஏன் இது மாதிரி எல்லாம் காரணங்கள்லாம் வருதுன்னா ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேங்க் இல்ல. நான் கேட்கறது உங்ககிட்ட தெளிவா நான் கேட்கிறேன். கிரே இருக்குன்னு சொல்றது இல்ல. ஒரு கட்டமாக்கம் இருக்கிறது, பொதுத்துறை வந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தனியார் வங்கிகளுக்கு கிரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கிரே இருக்குதுன்னா அது கிரே இருக்கிறது தான் உண்மை. இல்லைன்னா அது பண்ண முடியாது. கிரே ஏரியா ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயலான மாதிரி மதுரை மேல் போற மாதிரி நின்றுட்டு இருக்கும் வாய்ப்பு. சரி, அந்த கிரே என்று அழுத்தம் உங்களால் சொல்ல முடியாது. ஆனா இருக்கலாம் அப்படின்னு கிரே ஏரியா நிச்சயமா இருக்கு. அப்படி இல்லைன்னா நாங்க நீங்க இருக்கீங்க. இப்ப அவருக்கு அந்த கிரே இருக்குங்களா? அதான் கிடையாது. இந்தியாவில் செயல்படுத்துகிற தனியார் வங்கிகள் யாராக இருந்தாலும் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தையும் இந்திய வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டத்தையும் அமல்படுத்தும். அமல்படுத்தாத செயல்படவே அனுமதிக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த குறைப்பு காரணமாக மக்களுக்கு பயன் எப்படி இருக்கும், நாட்டுக்கு எப்படி பயன் இருக்கும், பொதுத்துறை வங்கிகளுக்கு எல்லா வங்கிகளுக்கு எப்படி பயன் இருக்கும், இது இதன் மூலமாக ரிசர்வ் வங்கி அதிகமாக பணத்தை தனியார் வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது எல்லா வங்கிகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படி கொடுக்குறாங்களா? ரெண்டு வேண்டி ஒரு நிலை குறையும். அதாவது அவசியம் கால் குறையும். மற்ற ரிசர்வ் வங்கிகள் ஏராளமான பணங்கள் தேங்கி கிடக்கிறதா என்று கேட்கிறேன். இப்போ இந்திய பொருளாதாரத்தை அடிக்கிற வச்சு ஒவ்வொரு குவார்டர் டிசைட் பண்றாங்க. சரி, இந்திய ரிசர்வ் வங்கி ஆக்சுவலா நிதித்துறை என்ன சொன்னாங்க கேட்டாங்க, ஏற்கனவே 1% நீங்க குறைக்கணும்னு சொன்னாங்க. டாக்டர் சுப்பாராவ் இல்ல, அந்த அளவுக்கு பொருளாதாரம் சரியாக 4% குறைக்க முடியாது. பைனான்ஸ் மினிஸ்டருக்கு 1% வளர்ச்சி ஏறக்குறைய லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும். அது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் உண்மை நான் கேட்டேன். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா கணக்கு வழக்குல பாத்தீங்கன்னா 1% மட்டுமல்ல 0 நிலையில தான் போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு சொன்ன ஒரு ஆய்வே பண்ண ஒரு பெரிய கன்வென்ஷன்ல பேசுறாரு. என்ன பேசலாம் கேட்டீங்கன்னா 1% இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் கொடுத்தீங்கன்னா டோட்டல் ஜிடிபியில் 0.22% உயர்றாரு. சரி, 1% ஜிடிபி டோட்டல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்திய பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி ஏற்படும். எல்லா துறைகளிலும் 2% வளர்ச்சி உண்டாகும் சொன்னார். சரி, இது பொருளாதார ரிப்போர்ட் கரெக்டான ரிப்போர்ட். ஒரு விஷயம் நான் மறுபடியும் நான் அதை சொல்ல வரேன். கிரே ஏரியா இருக்கு, இல்லாம இல்லை. அடுத்தபடியா வந்துட்டு இப்போ இந்த
0.22% ஏறும்னா அப்போ ரிசர்வ் பேங்க் கவர்னர் மிச்ச பேருக்கு அந்த குழுல இருக்கவங்க எல்லாருக்கும் எவ்வளவு கருப்பு பணம் இருக்குதுன்றதை தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம அந்த 0.22% கணக்கு போட முடியாது. இப்ப நான் ஏற்கனவே அதெல்லாம் நீங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை கண்டிப்பா பண்ண வைக்கலாம். ஆனா அதுல நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஒரு இந்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள அனைத்து வங்கிகளுக்கும் பொருந்தும் என்ற அடிப்படையில் தான் நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க பேசுற இந்த பேச்சை மையமாக வைத்துக் கொண்டு தனியார் வங்கிகள் இப்படி அணுகுகிறவர்களை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இல்லைன்னு கேட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு 10 ரூல் போடும்போது அதுலயே நம்ம இண்டிகேட் எடுத்துக்கிறது தான் கிரே. அவ்வளவுதான். இப்போ நான் மருத்துவ சொல்லிட்டு வந்துச்சுட்டேன். இப்ப கிரே ஏரியா இருக்காங்க இருக்கு. ஏன்னா நீங்க இந்த சட்டத்தை மட்டும் பாக்குறீங்க, ஒரு சட்டத்துல மட்டும் எல்லாமே அடங்குறது இல்லை. அது அடுத்த ஆர்பிட்ரேஷன் எங்க போகும், அது எந்த கிளாஸோட இன்டர்வியூ பண்ணிட்டு நடுவில் வந்து கேஸ் லா என்ன அது எல்லாமே பார்க்கும்போது தான் ஒரே ஒரு இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இல்லைன்னு சொல்லிடலாம். எல்லாமே டோட்டலா பார்க்கும்போது இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டே வாங்க முடியும், அதுக்கு அடுத்த போகும், அதுல முடிஞ்சு வருது 2 வருஷம் ஆகும். 0.22% growth இருக்கு. அப்போ மொத்த கருப்பு பணம் எவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியுது. அப்புறம் 0.22% கால்குலேட் பண்ண முடியும். இல்ல இப்ப நம்ம இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்க ஐஐடி டேட்டா நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு முறை ரிலீஸ் பண்ணி 6 மாசம் கழிச்சு அதை மாத்திருக்காங்க. அரசாங்கம் தான் ரிலீஸ் பண்றாங்க. அதை தவறு நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் டேட்டா மாறி இருக்கு. இது இவ்வளவு % பொருளாதாரம் வளர போது இவ்வளவு பேரு இல்ல நான் தொடர்ச்சியா உங்ககிட்ட கேட்கிறேன், குடும்பத்தை சார்பாக கேள்வியை கேட்கிறேன். இப்ப திருப்பதி வங்கிகள் அணுகி இந்த ரிடக்ஷனை கேட்கக்கூடிய மக்கள் தனியார் வங்கிகளும் கேட்கலாமா வேணாமா? நிச்சயமா கேட்கலாம். ஆனா அது கேட்கிறாங்கிறதோட விட்டுறக்கூடாது. அதுக்கு மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு அவங்க ஒரு போரம் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும். அது மாதிரி இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா வங்கி வீழ்ச்சிகள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்முடைய தகவல் பார்த்தீங்கன்னா தொடர்கதையாகவும் யூஎஸ் வங்கி வீழ்ச்சி, வேறு 3 வங்கிகள் வீழ்ச்சி அடைந்து போச்சு. 10,000 பேர் வந்து பணியாளர்கள் வங்கி பணியாளர்களை நீக்குவதற்காக அமெரிக்க அரசு வங்கி அமைப்பு முடிவு செய்திருக்கிறது. இந்த தகவல் வருது. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரியான நிலை இன்னும் வரவில்லை. வங்கிகளுடைய வீழ்ச்சி வரவில்லை. வங்கி வீழ்ச்சி அதாவது கருப்பு பணத்தை இன்றைக்கு நாம் இழந்து நம்ம வெள்ள பணத்தை இழந்து கருப்பு பணமா மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்ம இல்லை வரல. ஆனா அமெரிக்கா நம்மளுடைய செயல்பாடுகளில் இல்லாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த கேள்வி. அமெரிக்காவுடைய பொருளாதார கொள்கை என்பது வேற. அங்க வந்து பிளாக் மணிங்கிறதுடைய இது குறைச்சல். ஒரு எலெக்ஷன் நின்னா கூட பப்ளிக்காக ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கு டின்னர் வச்சு அபிஷியலா கார்டு ஸ்டார்ட் பண்ணி பணம் வசூல் பண்றாங்க. இங்க அப்படி இல்லை. இப்ப கூட நிதி அமைச்சர் இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க, இனிமே அரசியல் கட்சிகளுக்கு அவங்க வசூல் பண்ற பணத்துக்கு வருமான வரி உண்டு. எப்போ 2014 இருந்து. ஏன்னா 2014 எலெக்ஷன் வந்துடும். அதுக்குள்ள வசூல் பண்றது இப்ப பண்ணிட்டா அப்புறம் வர கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆயிடுங்கிற நிலைமையில தான் பண்றாங்க. எதுவுமே அரசாங்கம் என்பது மக்களுக்காக அந்த முறையில் இயங்கினால் மட்டுமே சரியா வருமே தவிர அது வரைக்கும் சுத்தி முத்தி எல்லா லாபமும் அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கும். அது பார்க்க முடியாது. அதாவது இப்போ வந்து கிரெடிட் கார்டு மோசடி ஒரு பக்கம் நடந்திருக்கு. அந்த மோசடி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 45 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்து போச்சு. அப்புறம் மிஸ்டர் பீம் படத்தில் நடிச்சவர் அவருடைய கிரெடிட் கார்டை சீல் பண்ணிட்டாங்க. அது கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் விசா கார்டை எல்லாம் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையா பார்க்கணும். ஒரு முறை சீல் பண்றாங்களா, 2 முறை பண்றாங்களா, தொடர்ச்சியா பண்றாங்களா அப்படின்னா பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயத்துல ஒரு எச்சரிக்கை பண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இவ்வளவு கருப்பு படத்தை வந்து அப்படியே டிரான்சாக்சன் லீகலாவே டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கிற ஒரு இந்த சூழ்நிலையில இதை எச்சரிக்கக்கூடியவர்கள் இதையும் எச்சரிக்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான். இப்போ இது யாருக்கு எச்சரிக்கை பண்ணும்? பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அவங்களால ஒன்றும் பண்ண போறது இல்லை. அது தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு வந்து ஒரு டார்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு ஒரு பணம் வருது, ஒரு 25 லட்சம் வருதுன்னா அந்த பணத்தை விட்ரா பண்ண முடியாது. அதை பிளாக் பண்ணி வைப்பாங்க. அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரியப்படுத்த வேண்டியவங்க தெரியப்படுத்துறாங்க, அலர்ட் ஆக வேண்டியவங்க அலர்ட் ஆகுது. அதை டிரான்ஸ்பரிங்ல அது ரெண்டா பைஃபிகேட் பண்ணி தான் 2 lakhs மேல ஒரு ஃபண்ட்ஸ் ஒரு விதமா டிரான்ஸ்பர் பண்றாங்க, அது கீழே வரது ஒரு விதமா பண்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா 40 கோடி கிரெடிட் கார்டு நான் பேமெண்ட். நான் படிச்சு வைத்த ரிப்போர்ட் 3 years back is $70 billion நான் பேமெண்ட் வருமான சந்தேகம். அதுல பெரும்பாலும் இந்தியாவில் இருக்குதுன்றாங்க. இது பெரும்பாலும் பொதுத்துறையை சேர்ந்த வங்கிகளை சேர்ந்ததுன்றாங்க. வித்தியாசமான வாய்ஸ் ஆஃப் செப்பரேட் பேங்க்ஸோட வாய்ஸ் மாதிரி தான் நீங்க வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதெல்லாம் தவறு இல்லை. உள்ள போய் சேர்றதுனால குரல் கொடுக்கறதுனால எந்த சொல்றாங்க நான் உங்களை தடுக்கல நீங்க சொல்லணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த பிரச்சனைகளை நீங்க சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்க நிர்வாக ஆலோசனை ஒருவேளை உங்களுக்கு அடுத்த போய் ஏதோ வங்கியில பணி கொடுக்குறாங்கன்னா வேணா நான் சொல்ல போறேன். நிச்சயமா வேணாம் தான் சொல்லுவேன். இது குறித்து ரிசர்வ் வங்கியினுடைய
அதிகாரிகள் எந்த அளவுக்கு மக்கள் குறைகளை கேட்கிறார்கள், அந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் கொடுக்கிற பொருளை அவர்கள் எப்படி அலட்சியப்படுத்துகிறார்களா இல்லையா, தொலைக்காட்சிகளுக்கு இந்த நிலை